सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। शांति शांति शांति। हरि ओम तत्सत्। दिग्विजय विवेकम 41வது श्लोकम। व्यवहारिक जीवो यः तद् जगत् व्यवहारिकम सत्यं प्रत्येति मिथ्येति मन्यते पारमार्थिकः। எப்படி பிரிக்கணும்? யக व्यवहारिक जीवः सः तद् व्यवहारिकं जगत् सत्यं प्रत्येति पारमार्थिक मिथ्या इति मन्यते। எவன் व्यवहारिक जीवனோ அவன் அந்த व्यवहारिक உலகத்தை சத்தியம் என்று நம்புகிறான். பாரமார்த்திக ஜீவனாகிய ஞானியோ அந்த உலகம் மித்யா என்று அறிகிறான். ரெண்டு விஷயம் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இது ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான், நமக்கே இது புரிஞ்சிடும். இப்ப நாமெல்லாம் என்ன மாதிரியான ஜீவன்? விவகாரிக ஜீவன். ரொம்ப விவகாரம் பிடிச்சவங்க. அதான் விவகாரிகம்னா உலகத்தில் சம்பந்தப்பட்டவங்க. இந்த விவகாரிக ஜீவனுக்கு இந்த ஜெகத்து, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்மைன்னு தோணுதா, சத்தியம் பொய்ன்னு தோணுதா? ஆமா, விவகாரிக ஜீவனுக்கு அது உண்மைதான். அது மட்டும் இல்ல, இந்த பாரமார்த்திக ஜீவன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யாரு? இப்ப நாம விவகாரிக ஜீவன் சொல்லிட்டோம். நம்ம பாரமார்த்திக ஜீவன் ஆகிறதா இல்ல இருக்கோமா? நம்ம அப்படி நம்ம பாரமார்த்திக ஜீவனா இல்லையா? நாம இல்ல. வெரி குட் ஆன்சர். இது கடவுள்னு துண்டா எங்கேயோ போட்டக்கூடாது. பாரமார்த்திக ஜீவன் நாம தான். ஒரு ஜீவன் இருக்காரு நமக்குள்ள, அவர் தான் பாரமார்த்திக ஜீவன். இப்போ விவகாரிக ஜீவனா நம்ம இருக்கோம். இன்னொரு ஜீவனாவும் மாறுவோம். என்ன ஜீவனா அது? என்ன ஜீவன் பேரு? இதுக்கு பேர் தான் சிதாபாசன். இப்ப நம்ம இருக்கோம்ல விவகாரிக ஜீவன்கிறோம்ல, அந்த விவகாரிக கோல் கனவுல போறப்ப அந்த ஜீவனுக்கு பேரு பிராதிபாசிகம். நனவுல இருக்கிற விவகாரிக ஜீவனுக்கு பேரு சிதாபாசன். பாரமார்த்திக ஜீவனா இருக்கிறப்ப அவனுக்கு பேரு பிரம்மம். இந்த மூணு புரியுதா? இது ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். பண்ணுங்க. இப்போ ரூம் ஹால் சொல்லிட்டாங்க அவங்கள. இப்போ பாரமார்த்திக ஜீவன்கிறது எது? அந்த உதாரணத்துல ரூம் ஹால்னு சொன்னாங்கல்ல, அதுல மொத்த ஹால். சரி, விவகாரிக ஜீவன்கிறது எது? ரூம். இன்னும் விவகாரிக ஜீவன் வரலையா? விவகாரிக ஜீவன் ரூமா இல்ல ரூம்ல வேற ஏதாவதா? பேரு கொடுத்தனாலதான் விவகாரிக ஜீவன். பேரே கொடுக்கலன்னு வைங்க, விவகாரிகமும் இல்ல, பிராதிபாசிகமும் இல்ல, சிதாபாசனும் இல்ல. அப்ப அதுக்கு என்ன பேரு? ஹால் தான் சொல்லிட்டீங்க. பாரமார்த்திகமானது ஹாலு, அது பிரம்மம். ரூம் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த ரூமுக்கு விவகாரிக ஜீவன் என்ன மாதிரியான சம்பந்தப்படுது? சரி, அந்த ரூமுக்கு என்ன பேரு? இனிமே அந்த பூஜா ரூம்னு வச்சனால விவகாரிகமாகுது. பூஜா ரூமே வைக்கல, வெறும் ரூம் தான் இருக்கு. ரூம் கட்டிட்டீங்க, ரூமா இருக்குது, எதுவுமே வைக்கல, பேர் வைக்கல அப்படின்னா எதுவுமே பிறக்கல, ஜனனமே ஆகல. அப்ப அது என்னவா இருக்கு?
ஜீவனே இல்லையா இங்க? பிரம்மம் தானே ஹாலு. ஒன்னு திவ்ய விவேகம் படிக்கிறப்போ ஒன்னு எப்பவுமே உங்க கூட வந்துட்டே இருக்கணும். நம்ம படிக்கிற பாடத்தின் பேர் என்ன? இல்ல எது மெயின், எது பிரதானமானது? அது திவ்யம். திவ்யம்னா என்ன? ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா பொருள். வேற என்ன மாதிரி சொன்னா புரியும்? ஜெகம். அப்புறம் நாம ரூபம். இதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சோ இப்போ ஒரு ரூம் ஆக்கின பிறகு நீங்க நாமம் கொடுக்கல, ரூபமும் வரலன்னா அது என்னவா இருக்கும்? ஆனா அது கட்டுப்பட்ட மாதிரி சின்னதாக இருக்குது. ஒரு ஹால்ல ஒரு ரூம் தானா, ஏகப்பட்ட ரூம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்ப ஒவ்வொரு ரூமும் என்னது? ஆனா அந்த ரூமுடைய தன்மை ஹாலுக்குடைய தன்மைக்கு கொஞ்சம் கூட மாறுபாடு இருக்கக்கூடாது. அது மாதிரி பேர் சொல்லணும். அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பேர் நாம ரூபம் கொடுத்துட்டீங்கன்னால திருஷ்யம் இல்லையா? வேற வேற ராமாயணம் படிச்சிடலாம், மகாபாரதம் படிச்சிடலாம், மற்ற சாஸ்திரங்கள் படிச்சிடலாம், கீதை படிச்சிடலாம், நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி டஃப்பான ஒரு பிலாசபிக்கல் பேஸில் இருக்கிறத படிக்கிறப்போ அந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, அது மனசுல வாங்கிட்டீங்கன்னா சொன்ன உடனே கை காட்டிடலாம், இது 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 இதுன்னு. திருஷ்யம் அப்படின்னா நாமரூபம். நாமரூபத்தை நீங்க எங்க போட்டாலும் அது திருஷ்யம். இப்ப இந்த ரூமுக்கு நாமரூபம் போடாம சொல்லணும். திருக்குங்கிறது தான் அந்த பிரம்மம்னு சொன்னீங்க. அப்ப நாமரூபம் இல்லாத இந்த ரூமுக்கு பேர் சொல்லக்கூடாது. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? சாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்? பிரம்மம் நான் சொல்லணும். மறந்து போச்சு. ஆன்மா இந்த வார்த்தையே மறந்து போயிட்டீங்க. செல்ஃப். ரூம் ஒண்ணு கட்டியாச்சுன்னா ஒரு செல்ஃப், ஒரு ஆன்மா. இப்ப இங்க எத்தனை ஆன்மா உட்கார்ந்து இருக்கு? அத்தனை ஆன்மாவும் டீப் தான். ஆனா ஹாலுக்கு சம்பந்தப்படுத்துறப்போ அது வந்து அன்லிமிட்டட். இது இனிமேதான் இது ஜனனம் ஆயிடுச்சுன்னு வைங்க, பேரு வந்துருச்சு, நாமமோ ரூபமோ விவகாரிக ஜீவன் ஆயிடும். விவகாரிக ஜீவன் ஆனவொன்னு ரூமுக்கு பேரு என்னது? நீங்க சொன்னீங்கல்ல, கிச்சனு, பூஜா ரூமு, ஸ்டோர் ரூமு, ஏகப்பட்டது. இந்த நாமோ ரூபெல்லாம் கலட்டி எறிங்க, லிமிட்டடாவே இருக்கட்டும். ஆனா யார் அது? ஆன்மா. ஆக நாம வந்து அதை அடைகிற வரைக்கும் பெர்மனண்டா இருப்போம். எதை வச்சு கொண்டு பெர்மனண்டா இருப்போம்? நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. இது என்னுடைய ரூம் அப்படின்னு தனித்தன்மையா ஒருத்தர் இருக்கான். இன்னொரு ரூம் பக்கத்துல ஒருத்தன் கட்டிட்டான்னா அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவனும் ஒருத்தர் இவனும் ஒருத்தர். ஆனா ரெண்டு பேரும் யாருக்குள்ள இருக்காங்க? ஹாலுக்குள்ள. ஒரே ஆண்டவன் கிட்ட ரெண்டு பேரும் இருக்கான். ஆனா என்ன சொல்றான்? நீ வேற, நான் வேற. இப்படிதான் இந்த தனித்தன்மை தெரியுது. ஏகப்பட்ட தனித்தன்மை. இந்த தனித்தன்மைய ஐடி பண்றதுக்காகத்தான் அவன் அவன் விவகாரியத்துல வர்றப்போ ஒரு பேரோட வந்தான். அவன் தான் புனரப்பி ஜனனம். இதான் இது. இந்த புனரப்பி ஜனனம்ங்கிற அந்த ஆளுக்கு பேருதான் நீங்க பேர் சூட்டுறது. இப்போ நாம ரூபம் வந்துடுச்சு. அவனுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, விவகாரிகம்னு, விவகாரிக ஜீவன். அதை இப்ப எதை மறந்தனால விவகாரிகன் ஆகிறான்னா, தான் யாருன்னு மறந்துட்டான். ஆனா தாங்குள்ளதான் இருக்கான், ஆன்மாவா இருக்கிறான். அந்த விவகாரிக ஜீவன் ஆனவொன்னு இவ சத்தியத்தை உண்மையை மறந்து இன்னொரு பொருளை போய் உண்மைன்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். இதான் சொல்றார். இது சிறிய வரைக்கும் ஞானம் கிட்டும் வரை நாம ரூபமாகிய ஈஸ்வர சிருஷ்டியை
சத்தியம் என்று ஒருவன் நினைக்கிறான். இது நாம சிருஷ்டி பண்ணல, இது ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணது. ஈஸ்வரனுடைய சிருஷ்டியான இந்த ஜகத்து சத்தியம்னு நம்ம இப்ப நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் ஞானம் கிடைக்கல. ஞானம் கிட்டும் வரை இதை நினைப்போம். கனவுகள் பொய் என்று யாரும் அவனுக்கு விளக்க வேண்டியதில்லை, நமக்கே தெரியுதில்லை. ஆனா விவகாரிகத்தை நித்தியான்னு சொல்லணும்னா அவன் அறிய என்ன தேவைப்படுது? சாஸ்திரம் தேவைப்படுது, சிரவணம் பண்ண வேண்டி இருக்குது, ஒரு ஆள் தேவைப்படுது, குருவா தங்களை விலைக்கு சொல்லுங்கள, புரிய மாட்டேங்குது. அப்ப அந்த விலைக்கு சொல்றவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஞான அவன் தெரிஞ்சவனா இருக்கணும். அவனே பார்க்கல, ஈரோடுக்கு போயிட்டு வராத ஒரு ஆளு ஈரோடு பத்தி விலைக்கு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டோம்னா அவன் சரியா சொல்லுவான். அப்படி இருக்கும்னு வெறும் படிச்சு சொன்னா கூட அது புரியாது, தப்பு. இப்ப நிறைய பேர் மேலே பேச்சாளர்கள் எது பேசுவாங்கன்னா நிறைய படிச்சு மனப்பாடம் பண்ணி அவங்களுடைய ட்ரிக்ஸு டெக்னிக்கல் எல்லாம் வச்சு அவங்களுடைய சாமர்த்தியத்தெல்லாம் வச்சு விதவிதமாக பேசி எல்லாம் பார்த்தா அவ்வளோ விஷயம் வந்து அதெல்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். அப்படிதான் பேசுவாங்க விலைக்கு. ஆனா உண்மை என்ன? இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது. உண்மையை கண்டவங்கிட்ட போனோம்னா நமக்கு உண்மை கிடைக்கும், விலைக்கு பேசிடலாம். விவேகானந்தருக்கு இந்த உண்மை தெரியணும், திவுக்குன்னா என்ன, ஆண்டவன்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். இது சொல்றா இல்ல, விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அதனால அவரும் என்ன பண்ணாரு, நரேந்திரனா இருக்கிறப்போ ஒவ்வொரு இடத்துக்காக போனார். பள்ளிக்கூடத்துல முதல்ல காலேஜில் படிக்கிறப்போ ஒரு போயம் வந்தது. அந்த போயத்துல எக்ஸ்டாட்டிக் மூட் அப்படின்னு ஒரு வார்த்தை, எக்ஸ்டசி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த ஆசிரியர் எக்ஸ்டசியை விலைக்கு சொல்றாரு. எந்த மாணவர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? அவரே அந்த நிலைக்கு போனதில்லை. ஆனா போனதை பத்தி யோசனை பண்ணி கெஸ் பண்ணி சொல்றாரு. விவேகானந்தர் கேட்டாரு, எக்ஸ்டசின்னா கரெக்டா சொல்லுங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ஆசிரியர் சொன்னாரு, நீ எக்ஸ்டசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தட்சிணேஸ்வரத்துல ஒரு கிழவன் இருக்கான், வயசானவர், அவரை போய் பாரு. சொல்ல மாட்டாரு, என்ன பண்ணுவாரு, அந்த எக்ஸ்டசிக்கே போய் காட்டுவார். அவர் போறதே நீ பார்ப்ப. அப்படி அப்பவே அவருக்கு ஒரு பிட்டு விழுந்துருச்சு, அவரை பார்க்கணும் அப்படின்னு. பாடம் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு புரொஃபசர் ஜனகன மன எழுதியிருக்காருல்ல, யாரு? அவருடைய அப்பா, அவர் பேர் தெரியுமா? தேவேந்திரநாத் டாகூர். அவர் புரொஃபசரா இருக்காரு, அவருக்கு கீழே இவர் படிக்கிறார். புரொஃபசரான்னா காலேஜில் இல்லை, பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அவர் தலைவர். வேற அந்த கருத்துக்கள் எல்லாம் ஸ்பீச் பண்ணக்கூடியவர், விளக்கி சொல்றவர். அவர்கிட்ட போய் பேசுறதை கேட்டு இவர் இன்னும் அழகா பேசுறாரு, இவர்கிட்ட நாம ஆண்டவனை பத்தி கேட்போம் அப்படின்னு நரேந்திரன் போய், சுவாமி என்ன நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன இவ்வளவு அழகா பேசுறாருல்ல, அவர் என்ன சொல்லணும்? பார்த்துருக்கேன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா பார்க்கலன்னு சொல்லணும். அவர் தப்பிக்கிறாரு. எப்படி தெரியுமா? ஆண்டவனை பார்த்துக்கியான்னு கேட்டா உன் கண்கள் அப்படியே ஜொலிக்கிறது, உன் முகமெல்லாம் அப்படியே பிரகாசமா இருக்குது, தேஜஸா இருக்கு. உனக்கு நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் தட்சிணத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு, உனக்கு சொல்லுவாருன்னா. இவர் யார்கிட்ட கேட்டிருக்காரு? அவர் சொல்லணும் ஆமாவா இல்லையான்னு. எப்படி தப்பிக்கிறார் பார்த்தீங்களா? அப்படி அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் ரவுண்ட் அடித்த பிறகு தட்சிணத்துல வந்தார். அவர் பேசிட்டே இருக்காரு. ரொம்ப ஒன்றும் வாத்தியாரு புரொஃபசர் மாதிரிலாம் பேசல, கோலைக்கல் லாங்குவேஜ்ல சர்வ சாதாரணமா பேசுறார். இவர் மனசுல ஓடுது, யார் யாரும் இவர்தான் சொன்னாங்களா, என்ன இப்படி இருக்காரு இவர் எப்படி எக்ஸாக்டிவ் மூடுக்கெல்லாம் போவாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சுத்தமும் நம்பிக்கை இல்லை, இவளா அப்படின்ற மாதிரி. அப்புறம்
பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே திடீர்னு இங்க வா அப்படின்னார். பக்கத்துல போனார். போனதும் முதல் கேள்வி இவர் கேட்டாரு, நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களா? இவர் யாரையும் எதுவும் சொல்ல மறுக்கல. அப்படியா? இவர் யோசனை பண்ணிட்டு இருந்தார். கல்கத்தாவில இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் திருஷ்யத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறா. இந்த ஒரு பையன் மட்டும்தான் தீர்க்க பத்தி கேட்கிறான் அப்படின்னு சந்தோஷம் அவருக்கு. தம்பி நீ என்ன கேட்ட அப்படின்னா, நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களான்னு. இப்ப நீயும் நானும் பார்த்து கொள்றோம் இல்லையா, இதை விட ஸ்பஷ்டமா நான் பார்த்துருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். நான் மட்டும் இல்லை உனக்கும் காட்டுவேன் அப்படின்னு. நரேந்திரனுக்கு எப்படி இருக்கும்? இது தாண்டா நான் வந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அங்கிருந்து வர ஆரம்பிச்சார். என்ன சொல்ல வரோம்னா, சிரவணம் பண்றதுக்கும் ஒரு குருமுகமா கேட்கறதுக்கும் ஓரளவாவது அவர் தபஸ் பண்ணி அந்த ருச்சி கண்டவராக இருந்தா நமக்கு இது தெரிஞ்சிடும். விவகாரிக ஜீவனா இருக்கிறத உண்மையில பாரமார்த்திக ஜீவன் அப்படின்னு அவர் காட்டி தருவார். கனவுல இருக்கிறது கனவுன்னு எந்த குரு வந்து காட்டி தரணும்? அவங்களும் குரு. என்ன அவ்வளவு சுலபமா எப்படி அது தெரியுது? கனவு அப்படிங்கிற ஞானம், கனவுங்கிறது பொய்யே, இதுதான் உண்மை அப்படிங்கிற ஞானம் உடனே எப்படி வருது? தனிக்கே தான் இப்பவும் விவகாரமும் தனிக்கே தான் வந்திருக்கு. இது பொய்ன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏன்? என்ன கொஞ்சம் யோசனை பாருங்க. கனவுல கனவு பொய்ன்னு எப்ப சொல்றான்? நாமும் இது பொய்ன்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? அதான் சொல்ற. அதனாலதான் அந்த உண்மையான பொருளை காணுகின்ற வரைக்கும் நமக்கு இது பொய்ன்னு தெரியாது. இதுதான் 41 சுலோகம். விவகாரிகம் என்பது பொய், நான் பாரமார்த்திகன் என்று ஞானம் கிட்டும் வரை, அது கிட்டுகிற வரைக்கும் நம்ம என்னவா இருப்போம்? விவகாரத்துல தான் என்னவாலாம் இருப்போம். நம்ம யாரு? கயிறா தெரியாத வரைக்கும் அது தெரிஞ்ச பாம்பு இல்லையா? அந்த பாம்பை பார்த்த வரைக்கும் அந்த பாம்பு என்னென்ன பண்ணும், என்னென்ன செய்யும்? பாம்பை பற்றிய சமாச்சாரம் தெரிஞ்ச ஒரு ஆளு பக்கத்தில் நெருங்குவானா? தூரத்தை தான் நிற்பான், ஆராய்ச்சி பண்ணும். இது என்ன மாதிரியான பாம்பு? கட்டு விரியானா? நல்ல பாம்பா? விஷம் உள்ளதா? இது கொத்துமா? இப்போ அது நிற்கிதா? சுருண்டு படுத்திருக்கா? ஓடுதா? இத்தனை விவகாரமும் வரும். அதுதான். அது மாதிரி இப்ப நாம விவகாரிக ஜீவன் இந்த நனவு உலகத்தில். இன்னும் நம்ம பாரமார்த்திக ஜீவன பிரம்மத்தை பார்க்கல. அது பார்க்குற வரைக்கும் நாம என்னவா நினைச்சிட்டு இருக்கோம்? எது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம்? என்னென்ன உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம்? வரிசையா சொல்றேன், இங்க சொல்றாருங்க. என்னன்னா, நான் பாரமார்த்தியன் என்கிற ஞானம் கிட்டும் வரை நான் சத்தியம், நான்கிறது சத்தியம். கர்மா சத்தியம், கர்மன்னா வேலை செய்யறோம் இல்லை, அதுவும் உண்மை. பெற்றோர்கள் சத்தியம். எனக்கு அம்மா அப்பா இவங்க தான், அவங்க விட எங்க அம்மா அப்பா. ஒருத்தவங்க திடீர்னு போன ஜென்ம ஞாபகம் வந்துச்சுன்னு வை, இந்த அம்மா அப்பா பாப்பாரு. இவங்க போன ஜென்ம அம்மா அப்பா தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு அம்மா அப்பா. இப்போ இவங்க இப்போ எனக்கு அம்மா அப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இவங்க தான் போன ஜென்ம அம்மா அப்பா. அவங்க ஒத்துக்குவாங்களா? எப்படியோ அது இது சொல்லி என்கிட்ட சொத்தை புழுங்கலாம்னு வராம போல இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையா அவங்க அம்மா அப்பாவா தான் இருந்திருப்பாங்க. ஆக பெற்றோர்களும் சத்தியம். இப்போ புண்ணிய பாவமும் சத்தியம். அதான் பயப்படுறான் வேலை செய்தது. புண்ணியம் செய்யணுமா பாவம் செய்யணுமான்னு. ஜெகத்தில் சத்தியம், பொய்ன்னு சொல்ல முடியாது. அதிருஷ்டம் திருஷ்டம் ரெண்டும் சத்தியம். திருஷ்டம்னா அப்பப்ப கை கொடுதில்ல பலன், அது. அதிர்ஷ்டம்னா எதிர்பார்க்காம நமக்கு கை கொடுதில்ல, அது. எதிர்பார்க்காம கை கொடுறதுன்னா என்னது? இப்பதான் இல்லையா அதெல்லாம்? அதிர்ஷ்டம் வந்தா சொல்லுவாங்கல்ல, இப்பதான் கூட பிக்க முடியாது. ஆமா, என்ன சொல்லலாம்னா,
நம்ம நினைக்காம இருக்கிறப்பவே நமக்குன்னு உரியது வந்து சேருது நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். திருவிழா நடந்து போறீங்க, திடீர்னு அங்க ஒரு இடத்துல கொஞ்சம் பர்சு மாதிரி தெரியுது. காசு பண்ண உள்ள பர்ஸா தான் இருக்கும், பர்சுன்னா. அந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவான்? அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், யாரும் இல்லையா மடான்னு திரும்பி எடுத்துடுவான். ஒண்ணு. ரெண்டு, யாராவது 2 நிமிஷம் அங்க உட்காந்துருக்காங்கன்னு வைங்க, அவங்க முன்னால குனியக்கூடாதுன்னு நினைச்சு காலால உதவிட்டே போவான், தள்ளிட்டே போவான். கொஞ்சம் தள்ளி அப்புறம் போய் எடுப்பான். என்ன ஒரு சந்தேகம் பாருங்க. எதுக்கு? அதை எடுக்கிறதுக்கு. கடைசியில எடுத்துட்டான். ஆச்சரியம், 15,000 இருக்காது கிடைச்சிருச்சு. இப்போ இவனுக்கு அந்த 15,000 சொத்து கிடைச்ச சம்பாதிக்கிற இவன் கீழே கலந்து எடுத்திருக்கான். என்ன நினைப்பான்? அதிர்ஷ்டம். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் நினைச்சிருக்கு, மகாலட்சுமி எனக்கு கொடுத்துருக்கா, எனக்கு சேர வேண்டியது இப்படிதான் வந்து சேர்ந்துருக்கு. அப்படிதான் என்ன நினைக்கணும்? இல்ல, ஐயோ யாரோ இதை பசு கீழே போட்டு போயிட்டாரு, யாரோ என்ன அவசரம் பண்றாரோ தெரியல, அப்படியெல்லாம் நினைப்பு வரணும். ஆனா தன்னை சுத்தூரம் வட்டம் விட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, பகவான் எனக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துருக்காரு, கொண்டு வந்துக்கன்னு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுக்காரிட்ட கொடுத்தாந்து அந்த பசுல பணம் இருக்கு 15,000 உள்ள கொடுத்துருக்காரு. அந்த அம்மா ஏதும் பாரு அப்படின்னா, வர வழியில விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு. சரி, நான் அவங்களுக்கும் யோசனை வந்துச்சு, ஓகேன்னு பர்ஸை கொண்டு போய் பீரோவில் வச்சான். 2 மணி நேரம் கழிச்சு மாமனார் அல்ல, அந்த பொண்ணுடைய அப்பா வந்தார். உள்ள வந்தேன்னா, அம்மா அப்பா வாங்க உட்காருங்க அப்படின்னு காப்பிட்டு கொண்டு வந்தாருன்னா, ஆனா அவன் முகம் வாடி கிடக்கு. பொண்ணு கேட்குறா, ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லாமா அப்படின்ற தட்டி கழிச்சுட்டா. இல்லை சொல்லுப்பா என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை கடன் ஒரு இடத்துல இருக்குது, அது எடுக்கலாம்னு ஒரு பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வந்தேன், வர்ற வழியில என்ன ஆச்சுன்னு தெரியல, பர்ஸை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. மாப்பிள்ளை கேட்டுட்டு இருக்காரு, பர்ஸை தொலைச்சிட்டீங்களா? அதுல எவ்வளவு இருந்ததுன்னா 15,000 வச்சிருந்தேன். இவர் யோசனை பண்ணார், அதான் நான் கொடுத்தேன்ல அந்த பர்ஸை கொண்டு வா அப்படின்னா. கொண்டு வந்தா, இதான் மாமா அப்படின்னா. மாப்பிள்ள இல்லதான் மாப்பிள்ள அப்படின்னா. இவருடைய முகம் எப்படி இருக்கு, அவருடைய முகம் எப்படி இருக்கு? இப்ப கிடைச்சது சந்தோஷம், இப்போ போயிடுச்சு துக்கம். உண்மையில அவருக்கு கிடைக்கவும் இல்லை போகவும் இல்லை. ஏன்னா கிடைச்சதுன்ற ஒரு சந்தோஷமும் அவருக்கும் கிடையாது இல்ல, வந்து போகுது அவ்வளவுதான். ஆனா அவருடைய முகம் வாடினது சரியாயிடுச்சு, அது இருக்கிற இடத்துல போய் சேரும். அதிர்ஷ்டம்னா இப்படி எதிர்பார்க்காம சொல்றது. அதாவது ஆசை கூட என்ன சொல்றாங்க தெரியுமா, பார்த்து பார்த்து ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு சுகம். கட்டாந்தரையில படுத்திருக்கவனுக்கு ஒரு சுகம் இருக்கும், இன்னொருத்தர் மெட்ரில படுத்திருக்கான், அதை சுகமா படுத்திருக்கான். இவன் பார்க்கறான், என்னை விட இவன் நல்ல சுகமா படுத்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிறான். ஆமா படுத்திருப்பான் தான். அவன் கேட்கறான், இதுல படுத்து பாரு எவ்வளவு சுகம்னு. அப்படியான்னு உடனே இவன் முயற்சி பண்ணுவான், என்ன அதே மாதிரி நானும் ஒரு பெட்டை வாங்கி அதில் படுக்கணும். இந்த ஆசை எப்படி வந்தது? பார்த்து வந்த ஆசை இல்லையா? இதான் திருஷ்ட. இப்ப கேட்டு வர்ற ஆசை ஆணுசுரவிக்க அப்படின்னா கேட்டு வரக்கூடிய ஆசை. என்னென்ன கேட்டு வரக்கூடிய ஆசை? பார்த்துருக்க மாட்டோம், யாரும் அனுபவிச்சதை கேட்போம், நேரில் எதையும் பார்த்துருக்க மாட்டோம். அது என்ன மாதிரியான ஆசை தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, தேவலோகத்துல சொர்க்கத்துல எப்படிலாம் இருக்காங்களாமா. ஏன் வேள்வி பண்றான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு? கேள்விப்பட்டிருக்கான், இந்த யாகம் எல்லாம் பண்ணோம்னா நீ சொர்க்கலோகத்துல போய் இப்படிலாம் வசதியா வாழலாம்னு. ஓ அப்படியாண்ணா, இவனுக்கு ஆசை உண்டாக்கிடுச்சு, நானும் இதே மாதிரி யாகம் பண்ணி அந்த சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கிறேன். இது எதனால வந்த ஆசை? இதான் திருஷ்ட ஆணுசிரவிக்க விஷய. இந்த விஷயங்கள்ல ஆசை வருது. ஆனா இந்த 2 விஷயங்கள்ல இருந்தும் ஒருத்தனுக்கு வெறுப்பு தட்டி, இதெல்லாம் பொய்யே, இதெல்லாம் திருஷ்யத்திலிருந்து வரக்கூடியது, இது நமக்கு வேண்டாம்
அப்படின்னு நினைச்சவனுக்கு வித்ருஷ்ணஸ்ய இந்த விஷய ஆசையிலிருந்து விலகிடுவான். திருஷ்ட ஆனுஷ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய ஞானம் பிறந்து இந்த திருஷ்யமே வேண்டாம்னு திருக்காக பாடுபடுவான். அப்படி விட்டவனுக்கு பேரு தான் வைராக்கியம். அதை வைராக்கியம்னு சொல்றது. இந்த ஆசையிலேருந்து விடுபட்டான்ல அது. ஆனா பதஞ்சலி சொல்றார், இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்கார். என்னன்னா விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்யா. சம்யான்னா என்ன? வசீகார சம்யாங்கிறார். அந்த வசீகார சம்யா வைராக்கியம். அப்படின்னா விஷயத்தை விட்ட பிறகு அது பற்று வராது. அது நான் விட்டுட்டேன், ஆனா அது டெம்டேஷன் பண்ணுமா. இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, கொஞ்சம் பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு டெம்டேஷன் பண்ணும். அப்படி டெம்டேஷன் பண்ற ஆசை ஒண்ணு வருது பாருங்க, அதை இவன் தடுத்து விடணுமா. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். விட்டுட்டு ஓடி வந்தவனுக்கு பேர் வைராக்கியம் இல்லை. எது வைராக்கியம்? ஓடி வந்தவன் மீண்டும் போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறான் பாரு. எத்தனையோ எண்ணங்கள் வந்தா டெம்டேஷனை, அதுக்கு பேரு தான் வைராக்கியம். நமக்கு இப்படி எத்தனை டெம்டேஷன் வருது. நம்ம முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு டெம்டேஷன் நம்மளை மாற்றி விடுதா. இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கிறப்ப பாலத்தை பற்றி மாற்றணும்னா அந்த பாலத்தில் தான் போயிடும். அது மாதிரி அதைத்தான் இங்க சொல்றாரு. திருஷ்ட அதிருஷ்ட சக்திகளால் பாதிக்கப்படுபவன் நான். இது உண்மைதானே? நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு, எனக்கு அதிர்ஷ்டம் போயிடுச்சு என்பது சத்தியம். நான் பாதுகாப்பு அற்றவன் என்பதும் சத்தியம். கேட்குறோம்ல, நம்முடைய பிரார்த்தனையே அப்படிதான். பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றப்போ அநாத ரக்ஷகா அப்படிங்கிறோம். நான் அநாத, ரக்ஷனை பண்ண நீதானே அப்படிங்கிறோம். பாரமார்த்திக உண்மை தெரியும் வரையில் சத்தியம் பிரத்தியேற்றி இவை சத்தியமாகவே உள்ளன. இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. ஞானம் விழித்து கொண்டதும் நான் பாரமார்த்திக ஆன்மா என்று அறிகிறான். யாரு? இப்ப ஆன்மான்னு சொன்ன பாருங்க, அந்த லிமிட்டட் ரூமு ஒரு ஆன்மா. ஆனா இப்ப என்ன ஆன்மாவா நினைச்சிட்டு இருக்கிறான்னா, விவகாரிகத்துக்கு வரக்கூடிய பேஸ் அந்த ஆன்மாவா நினைச்சிட்டு தன்னை விவகாரிக ஆத்மான்னு நினைக்கிறான். நம்மளாம் ஆன்மா தானே, விவகாரிக ஆன்மா. இந்த விவகாரிக ஆன்மா விழித்து கொண்டதும், கனவு எப்படி விழித்து கொண்டோமோ அது மாதிரி, அப்ப நான் பாரமாத்தி ஆன்மா. நான் லிமிட்டா இருந்தாலும் நான் யாரு? நான் ஹால் அப்படின்னு தெரியும். அதைத்தான் பகவத்கீதையில பல இடங்களை சொல்றான். உன்னை நீயே பலப்படுத்திக்கணும். உனக்கு நண்பனும் நீதான், உனக்கு எதிரியும் நீதான். பகவத்கீதையில வரும். ஒவ்வொரு முறையும் ஆன்மா ஆன்மான்னு தான் சொல்லும். ஆன்மாவாலேயே ஆன்மாவை உயர்த்துக்கொள். எதை சொல்றாரு? எந்த ஆன்மாவை சொல்றாரு? எந்த ஆன்மாவை உயர்த்துக்கொள்ளன்னு சொல்றாரு? ஒரு ஆன்மா விவகாரிக ஜீவன், இன்னொரு ஆன்மா பாவமாற்றிக ஜீவன். அதை உயர்த்திக்கணும்னா இந்த ஜீவனில் இருந்து அந்த ஜீவனுக்கு போகணும். தன்னை பூர்ண சொரூபன் என்பதை அறிகிறான். எப்போ? விழித்து கொண்டதும். ஜெகத் மித்யா, அது வெறும் நாமரூபம் மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்றான். தேசம் காலம் ஆகியனவும் மித்யா. அப்ப அதெல்லாம் என்னது? நானே அவை யாவும், நான் மட்டும்தான் சத்தியம் என்று தெரியுது. இப்போ ஒரு கணக்கு போடுங்க. என்னென்ன பேர் சொன்னோம்? பாரமார்த்திக ஜீவன், விவகாரிக ஜீவன், சிதாபாசன், பிராதிபாசிகன், கனவு, உலகம், ஜெகத்து, மித்யா, இதெல்லாம் பேசப்பட்டோம். அத்தனையும் ஒரே ஒரு ஆள் தொடர்ந்து வருது. அவன் யாரு? நான் சம்சாரி, நான் பொறுப்பில்லாதவன், நான் பாவபுண்ணியம் செய்கிறேன், நான் கர்மம் செய்கிறேன், எனக்கு பிறப்பு உண்டு அப்படின்னு சொல்ற அந்த நானு எல்லா இடத்துலையும் வருது பாருங்க. கனவுலையும் வருது, நனவுலையும் வருது, காரண சரீரத்திலையும் வருது, பிரம்மமா இருக்கிறப்பவும் நான் வருது. அப்ப இந்த நானை நம்ம எங்க கொண்டு போய் வைக்கணும்னு பாருங்க. நான் சம்சாரி அப்படின்னு வச்சா நீங்க கீழே இறங்கிட்டீங்க. நான்
கோனார் 3வது தெருவில் இருக்கேன்னா இன்னும் கீழே இறங்கிட்டீங்க கால தேசத்தில். நான் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா அது ஒரு மாதிரி தான். நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கேன். நான் பெங்காலி, நான் மலையாளி அப்படின்னா அதுவும் குறைஞ்சி போயிடுது. இது எல்லாத்துக்கும் இந்த நான் வந்துட்டே இருக்குது இல்லையா? இப்போ இந்த நான் எல்லாமே நீங்க இல்லாம பண்ணீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? இந்த நான் பெருசாக்கிட்டே போகும். ஒரு தெருவில் வாழ்றதுன்னு நீ நினைச்சேன்னா சின்னவன். தமிழ்நாட்டில் வாழ்றதுன்னா தமிழ்நாட்டெல்லாம் பாசமா வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ நேசிக்கிறேன்னு அர்த்தம். இந்தியாவை நேசித்தா என்ன சொல்லுவான்? நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னா பெருமைப்படுறான். இதை விட பெரிய ஒன்றும் இல்லையா? என்ன இருக்கு பாருங்க. நேசிக்கணும். ஏன் நீ தமிழ்நாட்டை நேசிக்கிற? இல்லை நான் எல்லா மாநிலத்தையும் நேசிக்கிறேன், இல்லை இந்தியாவை நேசிக்கிறேன், ஏன் பக்கத்து கண்ட்ரியை நேசிக்கக்கூடாதா? அதனாலதான் அமெரிக்காவா இருந்தாலும் கூட அமெரிக்க நாட்டில் போய் சிக்காகோவில் சொற்பொழிவு பண்றப்போ அது இந்தியாக்காரனா இருந்தாலும் கூட என்ன சொன்னாரு? அவங்களும் இணைச்சு கொண்டார். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னார். அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? தான் யாரோ அந்நியன் மாதிரி இருந்தான். யாரோ ஒரு சாவு காய் உடைய போட்டுட்டு மேலே வந்து நின்றுட்டு அதே ஒரு கெட்டப்பா இருந்தது அவருக்கு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எங்களை பார்த்து சொல்லி எங்களை ஏற்றுக்கொண்டா சிஸ்டர் மாதிரி இருந்தோன்னு அந்த ஒரு தாக்கம் அவங்கள மெய் சிலிக்க வச்சிருக்கு. தன்னை அறியாம கைகட்டுறாங்க. நிக்க மாட்டேங்குது 5 நிமிஷம். இவர் கம்மனி நிக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தைக்கான இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? சிஸ்டர் சந்தோஷமா ஒப்புக்க மேடம்னு சொல்ற மாதிரி, ஜென்டில்மேன் சொல்ற மாதிரி ஒப்புக்கு இல்லை. பெரியவர்களே தாய்மார்களே பெரியவர்களேங்கிறப்ப பசங்க தான் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி என்ன சொல்றோமோ அது அங்க இருக்குது. இவர் இங்க பேசினோடனே இவர் எங்கேயோ அமெரிக்காவில் பேசுறாரு, இந்தியாவில் பேசுறதுன்னு இல்லை. எல்லாரும் நேசித்தனாலதான் அவர் எல்லாரையும் சிஸ்டர்ஸும் பிரதர்ஸுமா நினைச்சார். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க சிக்காகோவில். ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் வந்தாங்க. அவங்க என்ன பேசுறதுக்காக வந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. என்ன பேச வந்தாங்க? ஒரு முஸ்லிம் மதங்காரன் பேசுறார். என்ன பேசுவாரு? எங்க மதம் தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பேசுவார். தியோசபிக்கல் சொசைட்டிக்காரர் மஜும்தார்னு ஒருத்தர் வந்து பேசினார். தியோசபிக்கல் சொசைட்டி பற்றி அவர் பேசினார். கிறிஸ்டியன்காரங்களும் பேசுறதுக்கு இருக்காங்க. இந்து மதம் இந்த கிறிஸ்டியானிட்டி தான் உலகத்தில் அப்படியாகும் இப்படியாகும்னு பேசுறதுக்கு இருந்தாங்க. இது எல்லாருமே இந்த மகா சபை கூட்டப்பட்டது எதுக்காக தெரியுமா? கொலம்பஸ் கண்டுபிடித்தாரு அமெரிக்கா. அதை முன்னிட்டு நினைவாக ஒரு மீட்டிங் போடுவோம்னா அனைத்து ரிலிஜன் காரங்களையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு யார் தெரியுமா? அவங்க தான் கிறிஸ்டியன்காரவங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் முன்னால கிறிஸ்டியன் மதத்தை தூக்கி பேசணும்னு நினைச்சிருக்காங்க. இங்கிருந்து ஒருத்தர் போனார் விவேகானந்தர். அவருக்கு தெரியாம இருக்குமா? ஆளுகளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டார் எதுக்காக இதை கூட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேசினார். அது உள்ளத்திலிருந்து அது வந்திருக்கு. பேசிட்டு இந்த டாக்டர் ஊசி போடுவாங்க தெரியுமா? ஐயோ ஊசியா வலிக்குது சார். ஒன்றும் வலிக்காது, கவலையே படாதுன்னு ஏதோ ஒரு பஞ்சில் ஒன்று தடவி இவர் தடவிட்டு அப்புறம் ஊசி குத்துவாங்க. வலிக்கவே வலிச்சிருக்காது. எனக்கும் அப்படிதான் போடுவாங்க. குத்துறப்ப வலிக்காது, மண் ஏறப்ப வலிக்கும். அது சொன்னா புரியாது, ஆனா மண் ஏறப்ப வலிக்குது. அது மாதிரி விவேகானந்தர் இதெல்லாம் பேசிட்டு ஒன்று சொன்னாரு. இந்த மகாசபை கூடியிருக்கிறது உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி சொல்றேன், பாராட்டுறேன். ஆனா இங்க வந்து இருக்கிறவங்க பேசுவாங்க நிறைய பேரு. ஒரே ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொள்றேன் அவங்களுக்கு. என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் இந்த தொடர்ந்துக்கு முன்னால ஒரு மணி அடிப்பாங்க, பெரிய பெல்லு, அவ்வளவு சத்தம் கேட்கும். ஆலய மணி அடிக்கிறது. அது அடிக்கப்பட்டது. அப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப சொல்றாரு, இங்க யாராவது ஒருத்தர் மேடையில வந்து பேசுறப்போ
என்னுடைய மரம் தான் சிறந்ததுன்னு பேசினாங்கன்னா காலையில் அடிச்சுக்கிற அந்த ஆலயமணி அது அவங்களுக்கு ஒரு சாவு மணியா இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு? தன்னுடைய மரம் தான் சிறந்தது அப்படின்னு யாரும் பேசாதீங்க. அந்தந்த மரத்துக்கு அந்தந்த மரம் சிறந்ததுதான் அப்படின்னு ஜொதமத் பலபத் என்ற குரு சொன்னது. அப்படின்னா எத்தனை வழிகளோ அத்தனை மரங்கள், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வழி. as many faith so many paths. faith என்ன இந்த இடத்துல எது? ரிலிஜன். பாத்ஸ்னா வழிகள். ஆக இவர் என்ன காட்டி தந்தார்? இப்போ எல்லாரையும் அரவணைச்சு பேசுங்க, எல்லாமே நல்லதுதான், எல்லாமே ஒரு இடத்த போய் காட்டுது. அந்த இடம் எல்லாருக்கும் பொதுவான இடம். அந்த இடம் தான் என்னது? அந்த இடம் தான் என்னது? சொல்ல மாட்டீங்க. அந்த கை கட்டுங்க. திவிக்குன்னு சொல்லுங்க உடனே. அந்த திவிக்க தான் இப்படி பேசினார் அவர். யார் ஒருவன் இந்த நான் சின்னதுல இருந்து நான் சம்சாரி, நான் இந்தியன், நான் இந்த நாடு அந்த நாடு சொல்லாம எல்லாத்தையும் ஆதரிச்சு பேசுறானோ அப்ப அந்த நான் எங்க போய் வைப்பாரு சொல்லுங்க? அதான் எங்க? அது என்ன பேரு? தீக்குக்கு. தீக்குங்கிறது நான். எங்க போய் வச்சா எல்லாரும் நேச மாதிரி ஆகும்? பிரம்மம் இல்லையா? அதனாலதான் நாம இப்போ இந்த உலகத்தை மிச்சான்னு நினைக்கணும்னா நம்முடைய நான் எங்க கொண்டு போய் வைக்கணும்? திவிக்க இருக்கக்கூடிய பிரம்மத்துல வச்சிட்டோம்னு வைங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? நான் சோ, நான் இந்த இனத்துக்காரன், நான் இந்த ஊர்காரங்கிறதெல்லாம் போய் நான் பிரம்மம். அது அந்த பாஷையில சொன்னா அகம் பிரம்மாஸ்மி. அங்க நான் நிக்கிறா? நானும் இருக்கு. ஆனா எங்க வச்சோம்? ஹால்ல வச்சுட்டோம். ஆன்மாவை கூட வைக்கல. அந்த லிமிட்டா இருக்கக்கூடிய ரூம்ல கூட வைக்கல. ரூம்ல வச்சீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அப்போ இன்னொருத்த வரணும். ஏய் துவம்னா ரூமு, தட்டுன்னா ஹாலு, அசி, நீயும் அதுவும் ஒன்னா தாண்டா இருக்கீங்கன்னு தத்துவம் அசின்னு சொல்லுவோம். யாருக்கு உண்மை புரிஞ்சதோ தத்துவம் அசி அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த இதெல்லாம் மறைஞ்சு போய் அவனுக்கு உடனே அது புரிஞ்சிடும். ஓ அதுவா, புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? அகம் பிரம்மாஸ்மி. இப்ப அதே வந்து அடைஞ்சிட்டாரா சொல்லுங்க? அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னவருக்கு தான் அடைய வேண்டியதை அடைஞ்சு முடிஞ்சுதான் முடியலையா? முடிஞ்சிருச்சா? அது திருஷ்யத்துல இருந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாரு. அப்ப இவர் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டு அடைந்து அடையாம இருக்கா? கொஞ்சம் ஏதாவது லேசா இருக்கா? அடைஞ்சாச்சு. திவ்ய யோகம் முடிஞ்ச பின்ன சொல்லுவோம் அடைஞ்சாச்சா இல்லையான்னு. ஏன்னா நான் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா? சொல்லக்கூடாது. நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு வைங்க, நான் தனியா இருக்கேன், நான் தனியான்னு சொல்ல போறீங்க. தனியா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா ரெண்டாவது போய் பார்க்க மாட்டீங்க. பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? வேற வேற பொருளாக நான் இல்லை அப்படின்னா வேற போய் தெரியுது. திரிசத்தை பார்த்துட்டு அது வந்து விலகி இருக்காது, அவ்வளவுதான். திரிசத்துல ஒட்டியிருந்தேன், இப்ப நான் அதுவே இல்லை. ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, போலீஸ்காரன் பிடிச்சான். பிரச்சனை, ஏய் நீ இந்த மாட்டின்றான்னு. சார் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை சார் அப்படிங்கிறான். ஏன்? நான் வேற, அது பிரச்சனை வேற. அது மாதிரி இப்ப நம்ம திரிசத்துல சம்பந்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம அதை பத்தி பேசுறோம். விளைவிட்டோம்னு வைங்க இதுல இருந்து பிரம்மத்துல. திரிசத்துல உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க தாராளமா? அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் பிரம்மம். அதனாலதான் அங்க ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதான் இங்க சொன்னார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, கனவு உலகமும் கனவு ஜீவனும் தானே என்று அறிகிறான்.
அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இங்க சாரி 42வது ஸ்லோகம் படிக்கிறோம். அந்த 41வது ஸ்லோகம் நம்ம இப்ப இது வரைக்கும் சொன்னது முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து 42. இது சின்னதுதான். பாரமார்த்திக ஜீவஸ்தோ பிரம்மைக்கியம் பாரமார்த்திகம் பிரத்யேகி வீக்ஷத்தே நான்யத் வீக்ஷத்தே தோ அன்றிதாத்மனா. இது ஒரு அருமையான இடம். என்னன்னு பாருங்க. பாரமார்த்திக ஜீவனாகிய ஞானி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஞானி தானே. உண்மையில பிரம்மம் பிளஸ் ஆன்ம ஐக்கியம். பிரம்ம ஐக்கியம் அப்படின்னா என்னது? பிரம்மம் எது? ஹாலு. ஆன்மா எது? ரூம். இது ஐக்கியம் என்ன அர்த்தம்? அதாவது லிமிட் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு தெரிஞ்சு வர்றான். இண்டிபெண்டா இண்டிவிஜுவாலிட்டியா இருந்தும் கூட அவன் தான் பிரம்மம் தான் அப்படின்னு ஐக்கியத்தை கண்டு உணர்றான். நான் என்ன ஒரு தனித்தன்மை பெற்றிருந்தாலும் அவனுக்கும் எவனுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அவன் தான் நான் தான். அதுதான் இங்க சொல்லிட்டு, அதனாலதான் அகம் பிரம்மாஸ்மி சொல்றான். இத மற்றவை பார்ப்பதில்லை. அந்நியத் ந வீக்ஷத்தை. ரூமு எப்ப ஹாலை பார்த்துச்சோ, ரூம்ல இருந்து ஏற்பட்ட விவகாரிக ஜீவன் பாரமாச்சு இந்த சிதாபாசன் பிராதிபாசிகன் அது நடக்கிற எல்லா உலகம் அது எதுவுமே பார்க்க மாட்டான். விஷயம் தெரிஞ்சிடுச்சு. நிச்சயத்துவத்தையே உண்மையில் பார்க்கிறான். அது இல்லைன்றது மட்டுமே தெரியுது. ஒரு நகை கடைக்கு போய் நகை வாங்க போறோம். அதை எதை விற்கிறான், நீங்க எதை வாங்குறீங்க? நீங்க எதை வாங்குறீங்க, அவன் எதை விற்கிறான்? கரெக்டா சொல்லுங்க. நீங்க நகை கடைக்க போனது இல்லையா? சரி, கையில ஒரு வளையல் வாங்க போறீங்க. வளையல் எடுத்து கொடுக்குறா, நீங்க வாங்குறீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எதை வாங்குறீங்க, அவர் எதை விற்கிறாரு? அதுதான் தப்பு. அப்படியே விட்டாதான் சொல்றீங்க. காசா வச்சிருந்தா இன்னுமா ஆயிடும். அதனால தங்கமா வாங்கிடுவோம். நீங்க தங்கம் செங்கல்லாம் மாதிரி வாங்கிட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு 400 ரூபாயெல்லாம் வாங்கணும். ஆனா எவ்வளவு வளையல்லாம் வாங்கிக்கோங்க, எவ்வளவு தோடு நெக்லஸ்லாம் வாங்கிக்கோங்க. நீங்க வாங்குறதுலாம் என்னது? தங்கம். அதை விற்கிறதுலாம் என்னது? ஆபரணங்கள். அதை நகையை விற்கிறான், நீங்க தங்கத்தை வாங்குறீங்க. அப்போ ஒரே பொருள்ல ரெண்டும் தெரியுது பாத்தீங்களா? அதான் இங்க சொல்றாரு. பாரமார்த்திக ஜீவனாகிய ஞானி உண்மையில் பிரம்மாத்மா ஐக்கியத்தை உண்மை என்று அறிகிறான், கண்டுபிடிச்சிட்டான். வளையலுக்குள்ளேயே தங்கம் வளையலா இருக்குது. இந்த ரெண்டையும் அறிந்து கொண்டிருக்கிறான். வேறு ஒன்றை பார்ப்பதில்லை. அதில் நித்திய தன்மையே உண்மையில் பார்க்கிறான். இதுல நீங்க எப்ப வேணாலும் வளையல பாருங்க, உங்க பார்வையில என்ன தெரியும்? இது என்ன அப்படின்னு கேட்டா, இது 2 பவுன். வளைய பத்தி சொல்றது இல்ல, 2 பவுன் அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்ப தங்கத்தை தான் சொல்றீங்க. அப்ப நிச்சயம் இது வளையல். அந்த ரூபம், இந்த நாம ரூபம். அதான் எந்த ஈஸ்வர சக்தி இந்த விவகாரிக ஜீவ ஜகத்தை உருவாக்கி பிரம்மத்தை மறைச்சிருக்கோ இல்லையா? ஜெகஜீவனை உருவாக்கிட்டு இந்த பிரம்மத்தை மறைச்சிருச்சு. அதே சக்தி தான் நம்ம சிதாபாசனா இருக்கோம் பாருங்க. அங்க ஈஸ்வரன், இங்க சிதாபாசன். விவகாரிக ஜீவனமும் செயல்படுறது அதே மாதிரி. விவகாரிகளுடைய கனவுல இன்னொரு ஜீவனையும் உலகையும் படைத்து இல்லையா, இன்னொரு ஜீவனையும் படைக்கிறான். இவன் இருக்கான், இவன் படிச்சிருக்கான். கனவு காண்டப்ப இவன் படிச்சிருக்கான். அங்க இன்னொரு ஜீவன் முடிச்சுட்டு போய் வேலை செய்யறது. விவகாரிக ஜீவனை மறைக்கிறது. இந்த மனோலக ஜீவனை மறைச்சு இன்னொரு ஜீவன் உருவாக்கப்பட்டு ஜெகத்தை தனியா உருவாக்கப்பட்டு எங்கெங்கயோ போறோம். கனவுல பார்க்குற கடல், நதி, மலையோரம், காடு, வனம் இதெல்லாம் நீங்க விழித்து கொண்ட பின்ன கண்டுபிடிப்பீங்களா? எங்க
நான் இங்கே பார்த்தேன், இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு எங்க போவீங்களா? போனீங்கன்னா என்ன ஆகும்? அது கணவர் அதை போய் பார்க்குற, அது இல்லைன்னு சொல்லிடுறேன் பார்த்தீங்களா? முடிச்ச உடனே கனவு வரும் பிராதிபாசிக ஜீவன் கனவு காணும் விவகாரனை அறிவதில்லை. கனவுல இருக்கிறப்போ உண்மையான ஜீவனா இருக்கிறோம்ல நாம பாரமா இந்த வேகத்தை. அப்ப அவனுக்கு தெரியுதா நான் உண்மையான ஜீவன் ஒருத்தர் இருக்கான், நான் இப்போ வேற அப்படின்னு தெரியுதா? தெரியும். அது மாதிரிதான் இப்ப நமக்கு இது உண்மைன்னு நினைக்கிறோம், பாரமாத்திய ஜீவனை நமக்கு தெரியல. ஜீவனத்தின் நிலையிலிருந்து பார்க்கும்போது பிரம்மம் மாயையை பெற்றுள்ளது போல தோன்றும். பிரம்ம நிலையில் மாயை வெறும் மித்யா. பிரம்ம நிலையிலிருந்து நாம பார்த்தோம்னா இந்த உலகம் எல்லாம் நம்ம மித்யாங்கிற வார்த்தைக்கு பொருளை இல்லைன்னு அர்த்தம் அல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். பொய் அப்படின்ற வார்த்தை தமிழ்ல போடுறோம், சமஸ்கிருதத்துல மித்யான்னு சொல்றோம். பொய்யுக்கும் மித்யாவுக்கும் என்ன வித்தியாசம்? மித்யா பொய்ன்னு சொன்னா இல்லவே இல்லை, மித்யான்னு சொன்னா இருக்குது, தெரியுது, ஆனா எது தெரியுதோ அது இல்லை. இதுதான் ஜீவனுடைய பார்வை. உலகம் பொய் அப்படின்னு சொன்னா உன் பார்வையிலிருந்து உலகம் பொய், உண்மையில உலகம் இல்லை சொல்லக்கூடாது, இருக்கு. இப்போ ஒரே பொருள் தான் இருக்கு, அந்த பொருள் இன்னொரு பொருளா நீங்க பார்த்தீங்கன்னா அங்க எத்தனை பொருள்னு சொல்லுவீங்க? அது ஒரு பொருள் தான் சொல்லிட்டேன், அதே பொருளை இன்னொரு பொருளா நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த பார்க்கிற பொருளை பொய்ன்னு சொன்னீங்கன்னா ஒரே பொருள் இருக்குது பொய் ஆயிடும்ல, ஆமாவா இல்லையா? புரியுதா? உண்மை நினைக்கட்டும், பொய்யானத உண்மைன்னு சொல்லாம பொய்ன்னு சொன்னீங்கன்னா அது எதுல இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம், அந்த அதிஷ்டானம். அப்ப அதிஷ்டானம் பொய் ஆயிடும்ல. அதிஷ்டானம் உண்மைன்னா அது தெரியவது எதுவா இருந்தாலும் அது உண்மை தானே. 3 பொருளுங்க, ஒண்ணு ஆதாரம், இன்னொன்னு ஆரோபம், இன்னொன்னு அதிஷ்டானம். இந்த 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிஷ்டானம்னா என்ன, ஆரோபம்னா என்ன, புரியுதா? ஆதாரம், ஆரோபம், அதிஷ்டானம் 3 இது இருக்கு. நிச்சயம்னா சத்தியத்தோடு நம்ம சொல்றோம். அது போல அதிஷ்டானம் என்பதை ஆரோபியம் என்பதுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். ஒரு பொருள் இல்லாம இன்னொரு பொருள் தெரியுமா? கையில் 2 கல்லுன்னு வைங்க, அதுல பாம்பை பார்த்துருப்பீங்களா? அப்ப பாம்புக்கு எது உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? அதை இங்க சொல்ல வராது. பிரம்மம் அதிஷ்டானம், அது எப்பவுமே இருக்கக்கூடியது. நாம ரூபங்கள் என்கிறது ஆரோபிதம். பிரம்மத்தை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கிறோம்? நாம ரூபத்தை ஆரோபிக்கிறோம். அதை சூப்பர் இம்போசிஷன் இங்கிலீஷ்ல. இந்த வார்த்தை புரிஞ்சா நல்லா இருக்கும். அதை மேல தாங்குது. பசுத்தோல் போத்திய புலி அப்படிங்கிறோம்ல, புலிதான் வருது. நான் புலியா வந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சு என்னைய விரட்டிடுவாங்கன்னு சொல்லி அது மேல ஒண்ணு போத்துக்குது, பசு தோலை. நம்ம என்னவா பார்ப்போம்? ஆனா அது பசுமாடி கிடையாது. அது மாதிரி இது நாம ரூபங்கள் ஆரோபிதம். இப்போ பிரம்மன் சத்தியம், நாம ரூபமான ஜெகத்து மிச்சை. இப்ப இந்த ஆரோபிதத்துல 3 விஷயம் இருக்குது, 3 சொற்கள் மறைந்துள்ளன. ஆரோபம் என்றால் சுமத்தப்படுதல். நாம ஒரு பொருளாக இருந்து அது மேல நம்மளை சுமத்துறோம். இப்படி எத்தனை நம்மளை ஆரோபிக்கிறாங்க ஆளுக தெரியுமா? நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பான், தான தர்மம் பண்ணிட்டு இருப்பான், அவன் அயோக்கியன். இது ஆரோபம் அவன் மேல. பாருங்க, உதாரணமாக கயிறு பாம்பாக தெரிவது. இது பாம்பு என்னது?
ஆரோபம் இல்லையா? பாம்பு தெரிவதற்கு காரணமாக இருந்த கயிறு தெரியாததால் பாம்பு தெரியுது. தெரியாத ஆனால் ஏதோ உயர்வு என்கிற அறகுறை அறிவுக்கு காரணமானது ஆதாரம். ஆதாரங்கிறது என்ன? ஒரு பாம்பு தெரியுதுன்னா அது ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியாது. என்ன நீங்க திடீர்னு எட்டான பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெகத் இருக்குது, இந்த பிரபஞ்சம் இருக்குது, ஆனா அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கு, அது எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு பேர் தான் ஆதாரம். ஆதாரம் என்பது உரிய பொருள். ஒன்று ஆதாரம்னா அது ஏய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அவன் என்ன கொண்டு வருவான்? நான் டம்ளர்லாம் கொண்டு வர சொல்லல, நீங்க தண்ணி மட்டும் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? அப்போ தண்ணின்னு சொன்ன உடனே அது எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படும். அது மாதிரி ஒரு பொருள் தெரியுதுன்னா அதுக்கு பின்னணியில் என்ன ஒன்று இருக்குது. அதனால ஆதாரம் என்பது உள்ள பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஆனால் அதன் உண்மை தெரியாதபடி வேறு ஒன்றாக தெரியும் விதத்தில் இருப்பது இந்த அதிஷ்டானம்ங்கிறது. உண்மை தெரிந்ததும் அந்த ஆதார பொருள் கயிறு என்று தெரிகிறது. அது என்னடா அந்த ஆதார பொருள் அப்படின்னா அதுதான்டா கயிறுன்னா அந்த அந்த இதுக்கு பேர் அதிஷ்டானம் தான். ஆதாரமாக இருக்கிறது தான் இப்ப அதிஷ்டானம் இல்லையா? சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். போயிருக்கீங்களா? நெல்லூர்ல இருக்கு. அங்க சதாசிவ பிரம்மேந்திரா உள்ள இருக்காரு, அவருடைய அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா அங்க உள்ளபடி இருக்காரு, அங்கே அவர் மறையிலன்னு சொல்ல வராங்க. ஆதாரம் அப்படின்னா ஏதோ ஒன்று உயர்வு என்ற அளவிலான இருப்பு உடையது, இல்லாததல்ல. எப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு. ஆரோபங்கிறது பாம்பு. ஆதாரம் எது என்று தெரியாததால் ஏற்பட்ட பிழை அறிவு. எது ஆதாரம்னு தெரியாதனால்தான் நம்ம ஆதாரத்தை பாம்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப ஆதாரத்தின் மீது எழுந்ததுதான் இந்த ஆரோபம். இப்ப அதிஷ்டானம்னா என்ன? கயிறு. உண்மை பொருள் போதிய அறிவு இல்லாததால் அறியாமையால் பாம்பாக தெரிஞ்சது. உண்மை பொருள் போதிய அறிவு நமக்கு இல்லாதனாலதான் நமக்கு. இப்ப இந்த ஆரோபம் போகணும்னா என்ன செய்யணும்? பாம்பு போகணும், கைத்தை பார்க்கணும்னா பாம்பை எப்படி விரட்டுறது? விரட்ட முடியுமா? என்ன செஞ்சா பாம்பு போகும்? கையில பாம்பு தெரிஞ்சிருச்சு, பிரம்மங்க உலகம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செஞ்சா உலகம் போய் பிரம்மம் தெரியும்? என்ன செய்தால் பாம்பு போய் கயிறு தெரியும்? அறிவின் காரணமாக ஆரோபம் அகன்றதும் அதிஷ்டானம் தெரிகிறதுங்கிறது. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், விரட்ட வேண்டியதுல பாம்ப. அதிஷ்டானம் என்னன்னு தெரிஞ்ச உடனேயே தானா அது போயிடும் இல்லையா? இதத்தான் அந்த பழமொழியில சொல்லுவாங்க, கல்லை கண்டா நாயை கண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வக்கீலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் போனாரு. கேட்டுக்கிட்டே நின்று சார் சார் அப்படின்னு கத்திட்டே இருந்தான். பிறந்துட்டு உள்ள வர வேண்டிய போங்க சார், அங்க கருப்பா 2 நாய் உட்காந்து இருக்குது. நாய் இல்லப்பா, அது நாய் மாதிரி இருக்கிற கல்லுதான். நாய் மாதிரி இருக்கிற கல்லை பார்த்துட்டு நாய் அவ்வளவு அழகா பண்ணுங்க. நாய் அந்த நாக்கை தொங்க போட்டுட்டு அப்படியே கண்ணோட பார்த்துட்டே இருக்கு இவனையே. அப்போ இவனுக்கு இப்ப என்ன, கல்லை பார்த்தானா நாயை பார்த்தானா? நாயைத்தான் பார்த்தான், கல் பார்க்கல. அந்த வக்கீல் சொன்னாரு அது நாய் இல்லப்பா அது கல்லுன்னா. இப்ப பார்த்தான், ஓ கல்லா, இப்ப நாய் மறைஞ்சு போச்சு. இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு திருமந்திரத்துல. அந்த பாட்டு தெரியும், என்னது? மரத்தில் மறைந்தது மாமர யானை. அப்புறம் மரத்தை மறைத்தது மாமர யானை.
மரத்தை மறைக்கிறது மாமர யானை. மரத்தை பார்க்கறதுக்கு போக யானையை பார்த்தான், அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். சார் இது மரம்டா அப்படின்னு யானை என்னாச்சு, மரத்தை மறைந்தது மாமர யானை, மரத்திலே மறைஞ்சு போச்சு. ஆக இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், மரம் தான் இருக்கு. மரம் யானையா தெரிஞ்சுது, விட்டு கவனிச்சான், கண்டுபிடிச்சான், யானை காணாம போயிடுச்சு. எங்க, அந்த மரத்திலேயே. அப்ப இந்த பொருள் எத்தனை, ரெண்டா, ஒண்ணுதான். அதைத்தான் இங்க சொல்றாரு. அதிஷ்டான அறிவு தான் ஞானமாகும். இந்த அதிஷ்டான அறிவை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் ஞானம். ஞானம்ங்கிறோம். இந்த ஞானம்ங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. எப்படி தெரியுமா, இப்படிதான் நம்ம படிக்க உண்மை புரிஞ்சு வந்தோம்னு வைங்க, இதுதான் ஞானம். ஆனா மறந்து போயிடுது அப்பப்போ. அதனால இந்த ஞானம் என்ன ஆகுது, இதுக்கும் சில நேரம் மறைஞ்சிடும், மறந்து போயிடுச்சுன்னு வைங்க, திரும்பி நமக்கு நிச்சயம் வந்துடும். அப்போ இந்த ஞானம் மறையாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். என்ன செய்யலாம், மறையாம இருக்கிறதுக்கு, மறக்காம இருக்கிறதுக்கு இந்த ஞானம் வந்துட்டுனாலே போதும். இந்த ஞானம் வந்தாலே அதை மிச்சத்தை தொட மாட்டான், ஜெகத்தை தொட மாட்டான், ஆசைகளுக்கு அடிமைப்பட மாட்டான், எனக்கு வேணாம்னு வைராகத்தில் ஒதுக்கி தள்ளிடுறான். அதனாலதான் இந்த ஞானம் நம்ம வேணுங்கிறோம். இந்த ஞானத்துக்கு ஒரு பேர் இருக்கு, விஷயம் தெரிஞ்சு போடுறதுக்கு பேரு. விஷயம் தெரிஞ்சு போடுற ஞானத்துக்கு ஒரு பேர். என்ன பேர் யாருக்கு தெரியும்? பரோட்ச ஞானம். என்னது? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க தயவு செய்து குறிச்சு வச்சு இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். பரோட்ச ஞானம்னா முறுக்கு சுடணும்னா என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். முறுக்கு சுடான்னா அது வேற மாதிரி ஆயிடும். சுட தெரிஞ்ச விஷயமே தெரியும், ஆனா சுட சொன்னா முறுக்கு சுடான்னா வேற ஏதோ வருது. அது சொல்லுவாங்கல்ல, பிள்ளையாத பிடிக்க போயின்னு. அப்ப விஷயம் தெரியலன்னு அர்த்தம். அதான் பரோட்ச ஞானத்தை எவன் வரைச்சு அனுபவிச்சுட்டானோ அவனுக்கு அபரோட்ச ஞானம் கிடைக்கணும், அனுபூதி கிடைச்சிடும். அதைத்தான் இங்க சொல்றார். அதிஷ்டானத்தை பற்றி நம்ம இப்ப புரிஞ்சு கொண்டோம். ஆஹா, ஜெகத்தெல்லாம் மிச்ச, இது ஆரோபம் ஆயிதான் நமக்கு இப்படிலாம் தெரியுது, உண்மையில இதுதான் உண்மை. அப்ப தெரிஞ்சு வச்சு பேசலாம் நல்லா, ஆனா இப்படி பண்ணிட்டே இருக்கலாம். இது அடிக்கடி செய்யறதுக்கு பேர் தான் சத்சங்கம். அது மறக்காம இருக்கிறதுக்காக ஆசைப்படுறது. மறந்து தப்பா எழுதியாச்சுன்னா டீச்சர் எனக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஒரு நோட்டை தீர்ந்துடும். என்ன தண்டனை? இம்போசிஷன். கையிலாம் வலிக்கும். எழுது, 100 வரை எழுது. எதை தப்ப விட்டோமோ அதை எழுது. இப்ப இப்படிதான் நான் நோட்டு கொடுக்க போறேன். அப்பதான் இம்போசிஷன் எழுதி மனதரம் ஆயிடும். அப்பா அப்பதான் கேட்பான், வந்து உக்காந்த உடனே சுலோகம் பாடிட்டு, நீங்க யாரு அப்படின்னா பிரம்மம் அண்ணா. அதை விட ஒருத்தர் சொல்லுவாரு, நான் விவகாரிக ஜீவன், அது சொல்லிடுவாங்க. அதனால அந்த பேரு டென்ஷன் தெரிஞ்சிருமில்ல, அதுக்காக. அதிஷ்டான ஞானம் இல்லாததால் பிரம்மம் நான் என்பது மறைப்புண்டு. அந்த இடத்தில் வேறு விஷயங்கள் ஆரோபம் ஆகின்றன. நான் சம்சாரி, நான் மனிதன், ஜீவன், என்னை சுற்றிலும் உலகம் உள்ளது என்பது போன்ற ஆரோபங்கள் தோன்றின. இதெல்லாம் ஆரோபம். விக்ஷேபங்கிறது நமக்கு மாற்றி காட்டுறது, பாம்பை காட்டுறது. பாம்பை காட்டின பிறகு அது ஒண்ணுன்னு நம்பிட்டீங்கன்னா இது ஆரோபத்துல நான் இதுதான் சொல்றது. நீங்க இதுதான் சொல்றப்போ உங்களுடைய நான் இருக்குல்ல, அது ஐடி வந்தது. ஐடென்டிபிகேஷன் எங்க? இல்லாத ஒரு பொருள். இது என்ன ஆச்சரியம் என்றால், நான் பிரம்மம் என்பதுதான் தெரியவில்லையே தவிர நான் பிரம்மம் தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது. அது என்னது? நான் உள்ளேன், நான் இருக்கேன்னு தெரியுதில்ல. அந்த நான் இருக்கேன்னு தெரியறது யாரும் உண்மை இல்லை, அதான் பிரம்மம். இப்ப வித்தியாசம் என்ன?
உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கு, உங்க காலடியிலே இருக்கு, அதை மிதிச்சுட்டு நடக்கிறீங்க. ஆனா தோண்டி பார்த்து புது வேலையை எடுக்க மாட்டீங்க. உள்ள தோண்டணும்னு சொல்றோம். அப்படின்னா இந்த நான்ங்கிறது எப்படி, இந்த நான் எங்க போய் சேரணும், யார்கிட்ட போய் ஐடி பண்ணணும், ஐடென்டிபிகேஷன் எங்க வைக்கணும், இல்லையா அப்படின்னு இப்படி இந்த நானும் என்கொயரி பண்ணணும்ன்றார் சொன்னது ரமணர். நான் என்ற விசாரம் நான் இருக்கேன்னு தெரியுது. இந்த நானும் உடம்புல போய் சேர்த்துட்டு நான் இன்னான்னு சொல்ற தப்பு. இந்த உடம்பு அழியுது, நான் அழிகிறது இல்லைல்ல. அப்ப இந்த நான் இதில் சேர்க்கக்கூடாது, வேற இதில் சேர்ப்போம். எது அழியாதது இருக்கு அதுல சேர்ப்போம் அப்படின்ட்டு எதை தொட்டுட்டு இருக்கோமோ அதெல்லாம் விலகிட்டே போகணும். நேற்றிங்கிற முறை இதுதான். இச்சிங்கிற முறை இன்னொன்று இருக்குது. ஏன்னா கயிறு இருக்கணும்னு பாம்பு தெரியுது. பாம்பு எதுவா இருந்தாலும் அது எல்லாமே என்னது, கயிறு தான் அப்படின்னு சொல்ல வர. நான் எப்போதும் உள்ளேன், என்னை என்னாலேயே எப்போதும் அறிய முடிகிறது. நான் என்பது போதுமான அளவு எனக்கு நன்றாகவே தெரிகிறபடியால் அதை சம்சாரி என்று பிழைப்படுத்துவதற்கு போதுமானதாக அது இருக்கிறது. தப்பா ஐடி பண்றதுனாலதான் நான் விட்டு போக மாட்டேங்குது. ஆனா சம்சாரியை பிடிச்சு கொண்டு அதுதான் நினைக்க ஆரம்பிச்சிருங்க. அது நினைக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறுப்புகள் இல்லையா, அது இருக்கிறதுனாலதான் இங்க சொல்றாரு, பிரம்மம் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை, பிரம்மத்தை சம்சாரி என்று அறிவதற்கு எனக்கு தேவையான பொருள் இருக்கு. பிரம்மன் தான் நானு. ஆனா என்னை அந்த சம்சாரியா நினைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்கு தெரியுமா? கண் இருக்கு, காது இருக்கு, புலன்கள் இருக்கு. புலன், பிராணன், மனம், புத்தி, ஜெகத் யாரும் என்னை ஜீவன் என்றே நினைவுபடுத்துகின்றன. நினைவுபடுத்துகிற அவற்றிற்கு கிட்ட வேலை நன்றாக, அவற்றிற்கு இட்ட வேலை நல்லாவே செய்யுது. ஆனா நம்ம பயப்படக்கூடாது. இதுல இருந்து விளைவுகளுக்கு நமக்கு ஒரு வசதியும் செய்து கொடுத்திருக்கார். நல்ல வேலையாக இப்பெயர்களை தீர்த்து கொள்ளும் வசதியும் இந்த சாமக்கிரியில் உள்ளது. வசதி உள்ளது. என்னன்னா பிரமாணம் இல்லை. எனவே ஜீவனுக்கு வெளியில் இருந்து குரு உபதேசம் என்னும் சாஸ்திர பிரமாணம் தேவைப்படுகிறது. அதனால்தான் சாஸ்திரத்துல விஷயங்கள் சொல்ல வச்சு பகவத்கீதை எடுத்தா அவர் சொல்றார், அவிநாசி தத் வித்தி, இது அழியாத பொருள் என்பதை நினை அப்படின்னு. ஆனா நான் ஜீவன் சொல்லிட்டு உலகத்தை இந்த சரீரத்தை சொன்னா அது அழியுதில்லை, அப்ப அது நான் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இங்க சொல்றார் ஏகசிய பாவம். இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வர்றப்ப இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அது என்னன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் பிரம்மம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் ரஹிதம் பிரம்மம். பிரம்மம் எப்படிப்பட்டது? பிரம்மனுக்கு இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லை. ஆமா, அதுக்கு விஜாத்தியம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி விலைக்கு சொல்லிட்டே போகணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்கிறோம். இப்போ சாஸ்திரத்தின் உதவியால் ஜீவன் உண்மையை பார்க்கும்படி குரு செய்கிறார். அது எப்படி? எதெல்லாம் நான் அல்ல, எது நான் என்பதை குரு சொல்லி தருகிறார். பிரம்மம் ஐக்கியம் என்பது ஜீவனும் பிரம்மமும் ஒரே வஸ்துதான் என்கிற அறிவு. ஜீவனும் பிரம்மமும் ஒரே வஸ்து, பாம்பும் கயிறும் ஒரே வஸ்து, அங்க ரெண்டு வஸ்து கிடையாது. ஜெகத்தும் பிரம்மமும் ஒரே வஸ்து. இதான் ஏகசிய பாவம். ஏகசிய பாவம். ஏகம் என்பது என்னது? ஒன்று. இந்த ஏகத்தை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஞானம்லாம் வேண்டாம். ஏகம் அப்படின்னு சொல்றோம். ஏகம் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. ஆனா அந்த ஏகத்துக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஏக்கம் இல்லை. யோசனை பாருங்க நல்லா.
ஏக்கத்தை கண்டுபிடிக்கணும். அந்த ஏக்கம் எவ்வளவு இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ஏக்கத்தை கண்டுபிடிச்சே தீர்வு, அதான் முக்கியமா வைப்போம். இங்க அப்படி இல்லை, இயக்கம்னு சொல்லியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறேன். 4 நாள் போகட்டும், அப்புறம் மாதிரி பார்க்குறேன். ஒரு 5 நாள் போகட்டும், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான், அதை அப்பெல்லாம் பார்த்துக்கோ, எடுத்து வை. அப்படிதான் சொல்ல வருவோம். ஏக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு விருத்தி ஆகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கை மேல பலன். ஒருத்தர் கேட்டார், சாமி எவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஆண்டவனை பார்க்கலாம், அந்த பிரம்மத்தை அப்படின்னா எவ்வளவு சீக்கிரத்துல பார்க்கலாம்? அது எவ்வளவு எப்படி காட்சி தர்றது? அது இல்ல, அது பிரத்யட்சமா காட்சி தரணுமா? அந்த குரு செய்வாது அப்படி. நீ இப்போ எவ்வளவு சீக்கிரத்துல பார்க்கணும்னு நினைக்கிறியோ அது எப்படி இருக்குன்னு கேட்குறியா? இங்க வா, அது கூட்டி போய் ஒரு ஆத்தங்கரையில போய் அவன் தலைமுடியை பிடிச்சு உள்ள முக்கிட்டான். முக்கிட்டு வெளியே விடல, உள்ள தண்ணியில முக்கி இருக்கான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன பண்ணுவான் அவன்? வெளியே வர்றதுக்கு அப்படி விடுறது இல்லை, அப்படியே அமுக்கு பிடிச்சிக்கிறான். கடைசி மூச்செல்லாம் பயங்கரமா அதுல முயற்சி பண்ணி மேல என்ன அப்படிங்கிறான். இந்த குரு என்ன சாமி சாண்டனை பார்க்கணும்னு சொன்னா என்ன சாகடிச்சுடுவா போல இருக்குது அப்படின்னு. சாகடிக்கிறதுக்காக கொஞ்சம் முக்கல்ல நீ உள்ள இருந்திய, அப்போ உன் மனசுக்குள்ள என்ன நீ ரொம்ப நினைச்ச அப்படின்னா, விட்டா போது மூச்சு விடணும்னு நினைச்சேன். வெளியே வந்து மூச்சு விடணும். ஏன் அந்த நேரத்தில் எங்க சினிமாவுக்கு போகணும், அந்த ஸ்டோருக்கு போகணும், கடைக்கு போகணும்னு நினைச்சியா? ஏன் நினைக்கல? வீட்டுக்கு போகணும்னு நினைச்சியா? அதே நினைக்கல. என்ன நினைச்ச? ஒன்னே நீ நினைக்கல. நீ எதை நினைச்ச? அந்த முக்குல முதல்ல என்ன வேணுமா அவனுக்கு? மூச்சு விடதான் முதல்ல வேணும். அப்பதான் அச்சல அப்படின்னு நினைச்சல. அது மாதிரி ஆண்டவனை பார்க்கணும்னு முதல்ல நினைக்கிற மாதிரி ஆகுதியா? அப்ப நீ பார்த்துக்கலாம், இப்பவே பார்த்துக்கலாம். முடியுமா நம்மால? இந்த ஏக்கத்தை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையாண்டுருக்காரு. இந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா, இந்த தவிப்பு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முன்னே வருவோமோ முன்னே வரலாம். ஆனா நாம திவிஷயத்திலேயே உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி உலக விஷயங்கள கடமைகளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டே இருக்கணும். படிப்புல கூட ஒரு ஆர்வம் இருக்கு, அக்கறை இருக்கும். படிக்க முடிச்சாச்சு, எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அப்படியே பரட்டி பார்க்கறாரு, இது என்னன்னு. வயசு என்ன தெரியுமா? 95. இன்னைக்கே அன்னைக்கே செத்து போயிடுவாரு. ஆமா, இதை பார்த்துதான் அவர் சொன்னாரு, நகி ரக்ஷத்தி துக்கிரின் கரணை. ஏண்டா நீ எல்லாம் விட்டுட்டு பகவதம் பண்ணோம்னா என்ன ஆகும்? மனசு ஏகாக்கிரமாகும், ஒரே சிந்தனை ஆகும். பகவந்தம்னா பகவானுடைய பேரை சொல்லி ஏகாக்கிரம் மனசோட நீ இருந்தாலே திருஷம் ஒன்றும் பண்ணாது. அப்படி இருந்தவர் யாரு? ஏகாக்கிர மனசோட பகவந்த மாதிரி பேரை சொல்லிட்டே இருக்கிறாரு. திருஷம் தொந்தரவே பண்ணாது அவருக்கு. ஆஞ்சநேயருங்க, ஆஞ்சநேயர் மாதிரி யாராவது ராம் சொல்ல முடியுமா? நீங்க இங்க ராமநாமன் சொல்லி பாருங்க, நிச்சயமா ஒரு ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருப்பார். எங்க ராமன் கேக்குதோ அவருக்கு 10வது தான் சொல்றது மட்டும். யாராவது ராம் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சொல்லு அப்படின்னு கேட்கும். எத்திர ரகுநாத கீர்த்தனம் கிருத்தமஸ்தகாஞ்சலி மேல தலைமையே வச்சுட்டு சொல்ற. அப்படி ராமன் மேல அவருக்கு அவ்வளவு பக்தி, அவ்வளவு நாமம். இதை சொல்ல திருஷ்யம் எங்க போச்சு? அது நீங்க விரட்டணும்னு அவசியம் இல்லை, இதை பிடிங்க, அது போயிடும். இதைத்தான் இங்க சொல்ல வந்தாரு. நம்ம இதை குறிச்சு வச்சுக்குவோம். அடுத்து இந்த சஜாத்திய விஜாத்தியாவை பத்தி அடுத்த வாரம் பேசினா இந்த 42 முடிஞ்சிடும். 43வது வந்துடுவோம். ஸ்லோகம் சொல்லலாமா?
இல்லையா நீங்க இத சொல்றதே ஆத்மார்த்தம்னு சொல்றதா இருந்தா நானும் சொல்றவனுக்கு நேரமே இருக்காது வந்து கேக்குறது. இன்னைக்கு சொற்பொழிவு நடக்குது போவோம்னா ஆமா இங்க நாமம் சொல்லி எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அங்க போய் என்னத்து பண்றது அப்படின்னு இதுலயே ஆண்டோம். யோசனை பாருங்க, தேன் சாப்பிட்டவனுக்கு கருப்பட்டி கொடுத்தா வேணும் பானா வேணாம் பானா தேன் போடணும் எனக்கு. அப்போ நாமம் சொல்லிட்டு நீங்க இருந்து இதுக்கு வராம இருக்கிறீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு இனிச்சு இருக்கணும் இல்லையா? ஆனா நமக்கு அப்படி ஆகுதா? ஒரு மணி நேரம் சொல்லுறோம்னு வைங்க, ராமநாமமோ கிருஷ்ண நாமமோ ஓம் நம சாமி வலிக்குது அப்புறமே பார்ப்போம். சொல்ல சொல்ல இனிக்குதரா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதரா முருகான்னா அவன் சொல்லிட்டே இருக்கணும். அவன் சொல்ல சொல்ல டயர்ட் ஆகுறதா அப்படின்னு சொல்றா அப்படி சொன்ன போச்சு. யாருக்கு ஆங்கில மாதிரி உட்கார முடியுமா? எப்பவுமே அவரு. அதனாலதான் அவரு ஆடி பாடிட்டே நாமதான் சொல்றாரு. இந்த இந்த ஒரு விஷயத்தான் ஆனந்தாசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. வெறுமனே நாமம் சொன்னீங்கன்னா போர் அடிக்கும். விதவிதமா ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம். இப்படி ஒரு ராகம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் இப்படி ஒண்ணு. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் இப்படி வேகமா ஒண்ணு. விதவிதமா இங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னோம்னா நீங்க சொல்லிட்டே இருந்து பாருங்க, அது உங்க காதுல நீங்க நீட்டின பிறகு எவனா சொல்லிட்டே இருக்கிற மாதிரி கேட்கும். ஆமா, தபால ஆரம்பத்தோட பண்ணீங்கன்னு 1 மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் போதும். பெட்டி கொண்டு வந்து இங்கேயே ஒரு 8 அகாடமியில ஒரு தடவை ராம்நாம் பஜன்ஸு அரை மணி நேரம் சொல்ல வச்சு 3-4 விதமான ராகத்துல அரை மணி நேரம் பெட்டி வாசி யாராவது தபலை அடிச்சு தெரிஞ்சா அடிச்சு சொல்லி பாருங்க. இப்ப இதை சொன்னா பாருங்க, அந்த ஆனந்தம் அங்க இருக்கும். அப்போ சொற்பொழிவு வேணுமா நானும் சொல்லலாமான்னு கேட்டா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க தெரியுமா? போங்க சாமி, கஷ்டப்படுறீங்க, நம்ம நானும் விடுவோம், நானும் ஃப்ரீ ஆயிடுவேன். பேசுறீங்க பாருங்க. அதனாலதான் பகவானே சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தர் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்றாரோ ஆத்மார்த்தமா சொல்லணும். சொன்னா அவனுக்கு அப்பவே என்னாச்சு? பிறகு நினைச்ச மாத்திர ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனா விமுச்சியதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே. யஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத், ஜென்ம சம்சாரத்திலிருந்து விமுச்சியதே அப்படி சொல்ற. அது ஒரு நாமமா 2 நாமமா 1000 நாமம் சொல்லி கொட்டாம ஒண்ணு. அதான் சகஸ்ர நாமம். ஒரு நாமம் விட்டா இன்னொரு நாமம், ஒரு நாமத்துல அவர் கேட்கறதுன்னா இன்னொரு நாமத்தில் கேட்டாது வருவாரு. அந்த மாதிரி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்லோகம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.